அன்பான சகோதரிகளே, ஆண்டவருடைய வல்லமையை, இரக்கத்தை நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் பாட வேண்டும். இல்லை என்றால் இந்த இடத்துல இன்றைக்கு இருந்து ஜெபிக்க, திருப்பலியில் பங்கெடுக்க நமக்கு வாய்ப்பே கிடைத்திருக்காது. இன்றைய பதிலுரை நமக்கு உரைத்தது போல, என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. இந்த பாடல் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் சந்தித்த அன்னாவுடைய பாடல். இறைவனுக்கு நன்றி கூறி அவர் பாடுகின்ற இந்த பாடலின் அடிப்படையில்தான் ஒவ்வொரு நாளும் நாம் மாலை ஜெபத்திலே பாடுகின்ற மேக்னிஃபிகாத், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்ற மரியாவின் பாடல் அமைந்ததாக கூறப்படுகிறது. இந்த பெண்களை எல்லாம் பாருங்கள். பெண்களான உங்களுக்கு, ஏன் எல்லா மனுக்குலத்துக்கும் ஒரு பெரிய உற்சாகம் பிறக்கிறது. நேற்று இன்னொரு பெண் எலிசபெத் அம்மாவை பற்றியும் நாம் பார்த்தோம். முதிர்ந்த வயதில் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்கப் போகிறார். அவர்தான் திருமுழுக்கு யோவான். அந்த திருமுழுக்கு யோவான் வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவரை அடையாளம் கண்டுகொண்டு, அவருடைய தாயை அடையாளம் கண்டுகொண்டு துள்ளி ஆர்ப்பரிக்கிறார். மீண்டும் அன்பு தாய் கன்னி எனப்படுகின்ற நிலையிலேயே கருத்தாங்குவார் என்று கபிரியேல் தூதர் அறிவித்தார். அதுவும் மிகப்பெரிய அற்புதம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட அன்னா மலடி என இகழப்பட்டார். இருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமையால் கருத்தாங்கினார். எல்லாம் முடிந்தது, நம்பிக்கை இல்லை, எதிர்காலம் இல்லை, எல்லாராலும் இகழப்படுகிறோம் என்று நாம் கருதும் போதெல்லாம் வல்லமையுள்ள ஆண்டவரை இந்த பெண்களைப் போல உற்று பார்ப்போம். எதிர்காலம் உண்டு. ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். நம்மை இழிவி நின்று காக்கக்கூடியவர் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இவர்களைப் போல, ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே பாருங்கள், ஏலி என்கின்ற குரு பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த பெண் ஏன் திரும்பி வந்திருக்கிறார் என்றெல்லாம் அவர் நினைத்திருக்கக்கூடும். அந்த அன்னா ஜெபித்து கொண்டிருந்த போது அவள் குடிகாரி என்று ஏலி நினைத்தார். இல்லை, ஒரு குழந்தையை எனக்கு கடவுள் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன் என்று அழுது கொண்டே உரைத்தார். இப்போது மீண்டும் வந்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். என் தலைவரே, உம்மீது ஆணை, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். பாருங்கள், ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்தவர், நெடுநாளாக ஆசைப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டவர், அந்த ஆண்டவருக்கே எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இந்த மகன் சாமுவேல் வளர்ந்து பின்னாளில் பெரிய நீதிபதியாக, தாவீதை அபிஷேகம் செய்பவராக, அந்த வம்சத்தில் மீட்பர் பிறப்பவராக இருக்குமாறு ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறார். ஆண்டவரிடமிருந்து நிறைய பெற்றுக்கொண்டோம். நீங்களும் நானும் நம் உயிரை, நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய உருவாக்கத்தை, ஆண்டவரை எல்லாவற்றையும் இது நாள் வரை எவ்வித மிச்சமும் என்று எனக்கு கொடுத்திற, என் தகுதிக்கும் மேலாக கொடுத்திற. அன்றைக்கு அந்த அன்னா தன்னுடைய மிகப்பெரிய சொத்தாகிய, தான் ஏக்கத்தோடு காத்திருந்த மகனையே உமக்கு கொடுத்தது போல, என்னுடைய நேரத்தை, உழைப்பை, திறமைகளை எல்லாம் உமக்காக மட்டுமே நான் கொடுப்பேன், தைரியமாக கொடுப்பேன், தாராளமாக கொடுப்பேன் என்னும் போது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் உள்ளது. நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நேற்றைய நற்செய்தி பகுதியில் நாம் கேட்டோம், எப்படி எல்லா விதத்திலும் எலிசபெத்தால் பாராட்டப்பட்டார்கள் என்று. நீர் பேறு பெற்றவரே,
உம்முடைய வயிற்றில் கனி ஆகிய இயேசுவும் பேறு பெற்றவரே. அதைவிட முக்கியமாக ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பினீரே, நீர் பேறு பெற்றவரே என்றெல்லாம் எலிசபெத் வாழ்த்துகின்ற போது இந்த அம்மா பாடுகின்ற புகழ்ச்சி பாடல்தான் இன்றைய நற்செய்தி பகுதி, நம்முடைய ஒவ்வொரு நாளின் மாலை ஜெபத்தின் பகுதி. தாழ்நிலை நின்ற என்னை கடைக்கண் நோக்கினார். எனக்கு தகுதியே இல்லை, ஆண்டவர் என்னை நோக்க வேண்டும் என்பதில்லை. அவர் உண்மையாகவே எளியோர் மீது இரக்கம் காட்டுபவர் என்று நம்பிக்கைக்காக புகழப்பட்ட அவர், இயேசுவை கருத்தாங்கியதற்காக புகழப்பட்ட அவர், எவ்ரிதிங் இஸ் கிரேஸ், எல்லாம் ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய இரக்கம் என்று அவரை நோக்கி புகழ்ச்சியை எழுப்புவதை இன்றைக்கு நாம் கேட்டோம். அந்த தாயினுடைய மனநிலையோடு, ஆண்டவரே, நான் நினைப்பது எல்லாம் உம் மகிழ்ச்சிக்காக, உம் மாட்சிக்காக. ஆண்டவரே, நான் பேசப்போவது எல்லாம் உம்முடைய மகிழ்ச்சிக்காக, மாட்சிக்காக. ஆண்டவரே, நான் படிப்பது எல்லாம் உம்முடைய மகிழ்ச்சிக்காக, மாட்சிக்காக. நான் பணிபுரிய போவது எல்லாம் உமக்காக என்று சொல்லி அந்த தாயைப் போல நாம் வாழ்வோம். சாமுவேல் என்ற சிறு குழந்தையை 3 காளைகளோடும் 20 படி மாவோடும் ஒரு தோல் பை நிறைய எண்ணெயோடும் அன்றைக்கு அண்ணா ஒப்பு கொடுத்தார். இயேசு குழந்தையை ஆலயத்தில் தாய் ஒப்பு கொடுத்தார்கள். பின்னாளில் கல்வாரியிலே ஒப்பு கொடுத்தார்கள். யோவான் என்ற குழந்தையை எலிசபெத் அம்மா உலகுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். கொடூரமாக ஏரோதால் கொல்லப்படுகின்ற அளவுக்கு. நம்மிடம் இருப்பதெல்லாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இந்த 3 பெண்களைப் போல, ஆண்டவரே, குழந்தை இல்லாமல் இருக்கலாம், எனக்கு உயிர் இருக்கிறது, திறமை இருக்கிறது, இன்னும் சில நாட்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முறை அப்பமும் ரசமும் இந்த பலிபீடத்தின் மீது ஒப்பு கொடுக்கப்படும் போது, ஆண்டவரே, எவ்வித மிச்சமும் இன்றி, வேற எந்த பொருளுக்கோ பதவிக்கோ இல்லாமல், வேற எந்த ஆளுக்கோ இல்லாமல் உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று நாம் வாழ வேண்டும். இந்த நாட்களில் மரியா அன்பு தாய் எப்படி காத்திருந்தார்கள் அந்த பிள்ளையை பெற்றெடுக்க. அந்த ஆண்டவர் இயேசுவை எலிசபெத் அம்மாவுக்கு கொண்டு சென்ற நேரத்தில் அங்கே மகிழ்ச்சி நிலவுகின்றது. நாம் எல்லாரும், குறிப்பாக நம்முடைய அன்பு தாயைப் போல ஆண்டவரை ஏந்தி செல்வோம். ஆண்டவரை மற்றவர்களுக்கு கொடுப்போம். நாம் மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவோம். நம் வாழ்வு சிறக்கட்டும். ஆமென்.